ஸோ ட்ரிப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தான் போனோம். ஸோ யார் ட்ரிப்புக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் மேஜரான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் தான். ஸோ இந்த ப்ளாக் பயங்கரமாக இருக்க போது. ஸோ எம்டி பைக்கர் சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து இது வந்து மோட்டோ எக்ஸ் யார் லைட் மாட்ட வந்திருக்காங்க. நான் தினேசன் தான் ஹாய் சொல்லுவேன். டூமே இல்லாமல் எப்படி இருக்கும் வண்டி நல்லா இருக்குல்ல. ஐயோ பெட்ரோல் வேறு இல்லையே. என் குரூட் எப்பவுமே வந்து என்னை கைவிட மாட்டான். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்களான்னா பயங்கரமாக கட்டிட்டாங்க. டேங்க்கு ஃபுல்லு பண்ண போகிறோம் இந்த பெட்ரோல் பங்க். ஐயோ சரியான டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டோமே. ஐயோ ஆட்டோக்கு வந்துச்சுண்ணா அப்படிங்க. ஏதோ ஆட்டோக்கு வந்துருச்சுங்க இங்கே. So guys, welcome to the new vlog. இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போகிறதுனால நானும் தினேஷ் அண்ணாவும் போகிறோம். தினேஷ் அண்ணா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஸோ நானும் தினேஷ் அண்ணாவும் அப்புறம் வந்து சேலமில் ப்ரோ ஒருத்தர் வராரு. ஸோ ட்ரிப்பு போகிறதுனால நான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 12:36. என்னடா ஷார்ட்ஸோட போகிறேன் ஷார்ட்ஸோடலாம் போகல. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ போயிட்டு மவுண்ட் ரோட் போயிட்டுருக்கோம். மவுண்ட் ரோட் போய் ஃபாக் லைட் ரிமூவ் பண்ண தெரியுமா, கண்ணாடி மாட்டிட்டேங்க. சின்ன அந்த பிளேட் கண்ணாடி இருந்துச்சுல, அது வந்து 2 பேர் உட்காந்துட்டு இருக்கனால கம்ஃபர்டபுளாக இருக்காது, வியூ தெரியாதுன்றதுக்காக என்னால் திரும்பிலாம் பார்க்க முடியாதுல்ல. நம்மளுக்கு என்ன இவர் பெரிய புளுத்தி, இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு, எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவார். அந்த மாதிரி சொல்வீங்கன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா பெரிய கண்ணாடி மாற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாக் லைட் மாட்ட போகிறோம். இந்த ஷார்ட்ஸோடலாம் வந்து ஊருக்கு போல் ஃபாக் லைட் மாட்டிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பணும். பேக்லாம் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். செம்ம காண்டாயிடுச்சுங்க. காலையிலேருந்து நானும் அழிஞ்சிட்டே இருக்கேன். ஃபாக் லைட் மாட்டுவோம். ஏன்னா நைட் நேரத்தில் வந்து அதுவும் ஹில்ஸ் மேலெலாம் ஃபாக் லைட் இல்லாமலாம் நைட்டில் ஓட்ட முடியாது, ஒரு மாதிரி கண்ணு தெரியாது. அதனால் வந்து ஃபாக் லைட் கம்பல்சரி வேணுன்றதுக்காக மவுண்ட் ரோட் போயிட்டுருக்கேன். நானும் தினேசனை தான் வந்து ட்ரிப்பு போகிறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணார் போகிறோம். நான் தினேசனா அப்புறம் இன்னொரு ப்ரோ நம்மளோட ஸ்ரீராம் ப்ரோ தெரியும், அவரும் யூடியூபர். ஸோ அவரும் நம்மளோட வராரு. ஸோ ஆக்சுவலி நான் தனியாக தான் முடிஞ்சு அப்புறம் தினேசனை தான் நான் கேட்டேன், ஆனால் வரீங்களாண்ணா அப்படின்னா வரண்டா நீ கூட்டு போடான்னு. சரி ஓகே நாங்களும் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேனி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனும் வரதாச்சு. பட் சில பல காரணங்கள் தான் அவன் கடைசியில் வந்து அவனுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால அவன் வர முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் மட்டும் போகிறோம். ஸோ இந்த ப்ளாக் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இப்போ ஃபாக் லைட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக போயிட்டுருக்கோம். மவுண்ட் ரோடு வந்திருக்கோம். பழைய ஃபாக் லைட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஃபாக் லைட் வந்து ஏதோ கரண்ட்டில் ஏதோ கொடுத்துட்டுங்க டமால்னு வெடிஞ்சிச்சு ஒரு லைட்டு. என்னடா அது வெடிதுன்னு பார்த்தா அப்புறம் தான் எங்கள் அப்பா கத்துறாரு, டே அதுக்கு ஒரு வோல்ட் இருக்கும்டா, அது ஏன்டா தூக்கின்னு போயிட்டு அந்த இது கரண்ட்டில் குத்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கத்த ஆரம்பிச்சாரு. நான் ஏதோ ஒரு தெரியாமல் சொருவி டமால்னு வெடிஞ்சு அப்புறம் அந்த லைட்டு போயிடுச்சுங்க. அடிக்காத தற்குறிப்பில்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த லைட் யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தூக்கி போட்டேன், மொபைல் தூக்கி போட்டேன், அதை சமகாலில் தூக்கி போட்டேன். இப்போ புது லைட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி வாரண்டியோட போட்டுடலான் இருக்கேன். நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா எங்கே, இது வந்து இதோட பிளேஸ் பேர் மறந்துட்டேனே, புதுப்பேட்டையில் ஒரு ஷாப் பார்த்துருக்கேன். அந்த ஷாப்பில் தான் சரி போடலாம். நான் வந்து அந்த வீடியோ பார்த்தேன், சரி ஓகே அந்த கடையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். ஸோ மினி ஃபாக் லைட் தான் போட போகிறேன். ரொம்ப பெருசுலாம் இல்லை, மினி ஃபாக் லைட் தான். ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து ஓகேவாண்ணா. ஸோ இது வந்து நம்ம வந்து எம்டி பைக்கர் சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து ஒரு இது பார்க்குறது வந்துருக்கோம். ஸோ ஃபாக் லைட் வந்து நான் 2 ஃபாக் லைட் யூஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஜேஜி தான் யூஸ் பண்ணாங்க. பட் இதில் வந்து வாரண்ட்டி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கிடையாதுன்றாங்க. அடுத்து இந்த பிராண்ட் சூஸ் பண்ணோம். இது வந்து மோட்டோ எக்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வாரண்ட்டி இருக்கா, சரி இந்த வாட்டி வாரண்ட்டியோட போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் தான் நம்ம மாட்ட போகிறோம். நல்லாயிருக்கு உண்மையில். ஸோ புதுப்பேட்டை யாரா வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த அண்ணா கல்லில் வந்து போட்டு போங்க. ஃபாக் லைட் வேணால் போட்டுக்கோங்க. நான் நல்லா வந்து என்ன சொன்னார், ப்ளக் அண்ட் பில்லே போட்டு தரேன் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன தடவை பார்த்தது என்னாச்சுன்னா, போன தடவை நம்மளுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. என்னென்னா சுவிட்சு வந்து மட்டமான சுவிட்ச் போட்டாங்க போல், ஒரு மாதிரி வேலையே செய்யலை. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல சுவிட்சாக பார்த்து போட்டு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லைட் தான், இந்த டப்பா பார்க்க எனக்கு பிடிச்சிருந்துச்சா, அதில் 4-5 லைட் எரியும்னாரு. சரி இது தான் பார்த்தீங்கன்னா 2 லைட் தான், எனக்கு 2 லைட் தான் வேணும், டிஸ்கோ லைட் மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் சூஸ் பண்ணேன். யார் லைட் மாட்ட வந்திருக்கோன்னா நான் தினேசன் தான். ஹாய் சொல்லுங்கண்ணா, ஹாய் சொல்லுங்கள். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:58 ஆயிடுச்சுங்க. இல்லை ஆஃப் பண்ணல சொல்லுங்கள். இந்த அண்ணா கூச்சப்படுறாரு ரொம்ப. இந்த அண்ணா தான் எங்களோட அது ட்ரிப்புக்கு வர போகிறாரு. ஏன்னா கூச்சப்படுறீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஊருக்கு கிளம்பி போகிறோம். தெரியல இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்துட்டு. ஸோ 11 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்சி சாயணும். திருச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கேரளாக்கு தான் மூணார் கிளம்பணும். ஐயோ எவ்வளோ வேலை தெரியுமாங்க. காலேருந்து பேக்கிங் பண்ணி இந்த லைட் வேறு ஃபிக்ஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து விடிஞ்சிரும் போல். ஸோ கைஸ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மேலே மாட்டான், நான் வந்து கீழே மாட்டிகிட்ருக்கேன். ஸோ ஏன் மேலே மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை மேலே மாட்டேன்னா அது வந்து இப்படி தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கீழே இருந்து மாட்டினா இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் கீழே இருந்து மாட்டுங்கண்ணா ஓகே விசிபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாட்டிட்டு நான் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போய் தான் இது பண்ணணும். பாருங்களேன் டூமே இல்லாமல் எப்படி இருக்கும் வண்டி, நல்லா இருக்குல்ல. பேசாமல் எப்படியே ஓட்டலாமா. ஸ்டன் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டூம்லாம் ஊற்றுருவாங்க. ஜாலியாக ஊற்றிட்டு
வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஃப்ரண்ட்டில். அப்புறம் காஸ்ட்லி பார்ட்ஸில் இதெல்லாம் டூமே 14,000 தெரியல உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வச்சுட்டு ஸ்டன் பண்ணால் செலவாகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவுத்துருவாங்க. அவுத்துட்டு இதை மட்டும் வச்சு ஓட்டுவாங்க. நல்லாயிருக்கும் அது. பிடிக்கிட்டானா அதை பிடிச்சிக்க லைட்டா. டிஸ்க்கு இன்னும் அவ்வளோதானே கொடுப்பாங்க. இதான் நம்ம லைட். அந்த பையன் சோகத்தில் இருக்கான் போலண்ணா. அந்த பையன் ஸ்கூல் கட் பண்ணிட்டு வந்திருக்கானா. ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கானா சொல்லிட்டு இருந்தாரு. ஓ லேட்டாக போனால் மாட்டிப்பேன்ட்டா. இந்த போல்ட்டும் போச்சு. நான் இப்போ தான் புதுசு போட்டேன். என்ன சரி ரிமூவ் பண்ணி இந்த மரம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. பெட்ரோல் இல்லையா? ஓ மை காட். இருங்கண்ணா கொஞ்சம் பிடிங்க. பெட்ரோல் இல்லைண்ணா. என்னடா வாழ்க்கை இது. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபாக்லைட் மாட்டியாச்சு. ஆனால் மாட்டினது தெரியல. ஃபாக்லைட் அப்படின்னு அது இங்கே கீழே இந்த பார்த்தீங்களா கண்ணு மாதிரி இருக்கா. ஸோ அது வந்து நான் கீழே மாட்டிட்டோம். ஏன் ப்ரோ கீழே மாட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் சொன்னார் கீழே மாட்டி பாருங்க ப்ரோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கடைக்காரர் தான் சஜஸ்ட் பண்ணார். அதனால் மாட்டிட்டோம். என்னன்னா பெட்ரோல் இல்லைங்க. பெட்ரோல் கவனிக்காமல் வந்துட்டேன். பெட்ரோல் போடாமல் வண்டி ஆனால் மாட்டிந்து கருமோ இந்த நேரம் பார்த்து. சரி ஓகே பரவாயில்ல போகிற வழியில் போட்டு போய்க்கலான்னு தான் இருக்கேன். இந்த கொஞ்சம் தூரம் போயிட்டேன்னா பெட்ரோல் பங்க் வரும். அங்கே போய் பெட்ரோல் போட்டு அப்படியே சர்றன்னு பறந்துடலான்னு தான் இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. ஸோ இதில் வந்து டேட் வரைக்கும் போட்டிருக்கு. டேட் ஆஃப் சேல் 1 year வாரண்டி. மோட்டோவில் வாங்கியிருக்கோம் புதுப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வாரண்டி கார்டு. ஸோ யாருக்காக வேணும்னா அண்ணங்களில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதான் அண்ணங்கடை நிறைய இருக்குங்க. நானும் சரி எல்லாமே வாங்கணும் ஆசையாக இருந்துச்சு. பட் என்கிட்ட வந்து கொஞ்சம் பட்ஜெட் இல்லை. ஊருக்கு கிளம்புறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவசரமாக மாட்டணும்னா அந்த ஒரு 1 hourலேயே மாட்டி கொடுத்துட்டாரு. ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 1 hourலேயே மாட்டி கொடுத்தாரு. ஒன் கண்டிப்பாக ரீச் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் லைட்டு போட்டு பார்க்குறேன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் எரியுதா? இது எல்லோ லைட். ஏன் ப்ரோ பழைய போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கரண்ட்டுக்குள்ளே விட்டு வெடிஞ்சிருச்சுங்க. அது எங்கள் வீட்டு கரண்ட் வேறு போயிடுச்சு. எங்கள் அப்பா அசிங்கமாக என்ன திட்டினார். போட்டு போலன்னு போலனாரு. அதுக்கப்புறம் இந்த சுவிட்சும் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காரு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ பரவாயில்லைங்க. என்னன்னா வந்து நான் போகிறதுக்காக தலையெல்லாம் விட்டுருக்காரு. பாய்ண்ணா. இப்போ என்ன ட்விஸ்ட்டுண்ணா பெட்ரோல் இல்லை வண்டியில். பெட்ரோல் இல்லாமல் இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்க் எப்படியா போயிடணும். நான் ஏறுங்க போயிடும். ஐயோ பெட்ரோல் வேறு இல்லையே. ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி எப்படி கடைசி ஸ்டார்டி தான். இதுக்கப்புறம் வந்து வண்டி எங்கே நிற்கணும்னு தெரியாது. எவ்வளோ தூரம்லாம் போகாது. ஒரு 500 மீட்டர் அந்த மாதிரி தான் போகும். அதுக்குள்ளே பெட்ரோல் பங்க் போயிடணும். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா சார் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் ஃபியூல் பம்ப் பயங்கரமாக அடி வாங்கும். நான் எப்போவுமே பெட்ரோல் வந்து ட்ரையில் விட மாட்டேன். சில பல ஞாபகம் இல்லாமல் நான் கவனிக்காமல் வந்துட்டேன். ஒரு ஊருக்கு கிளம்புற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வந்துட்டேன்னா கவனிக்காமல் வந்துட்டேங்க. ஆனால் பெட்ரோல் போடாமல் வந்துட்டேன். இங்கே பெட்ரோல் பங்கே இல்லை. ஐயோ இங்கேயும் இல்லையே. எங்கப்பா பெட்ரோல் பங்க். ஓ அங்கே இருக்குங்க பாரத். தெரியும் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆமாம் எப்போவுமே வந்து பெட்ரோலில் கடைசியில் உங்களுக்கு அடைக்குது வண்டியாக ஸ்டார்ட் ஆகலைன்னா ஒன்றுமே இல்லை. டேங்கை திறந்தது கொஞ்சோண்டு காற்றை ஊதுங்க. ஊதிட்டு டேங்கை போட்டிங்கன்னா அந்த காற்று வந்து கொஞ்சம் பெட்ரோல் இருக்க தள்ளிடும் உங்களுக்கு. அந்த காற்று சம்திங் அது ஒரு சயின்ஸுங்க. சயின்ஸ் தள்ளிட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் வண்டி ஆன் ஆகிடும். கொஞ்சம் தூரம் தான் ஓடும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஊதி ஊட்டலான்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. கொஞ்சம் தான் ஓடும். என் குரூட் எப்பவுமே வந்து என்னை கைவிட மாட்டான். பெட்ரோல் பங்க் வரப்போது கிட்ட. ஐயோ ஆட்டோக்கு வந்துச்சுண்ணா. பிடிங்க ஏதோ ஆட்டோக்கு வந்துருச்சுங்க இங்கே. நானும் ஏதோ ஆட்டோ கவுந்துச்சுன்னு ஓடி வந்தேன். ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகலைங்க. அதான் யாருக்கு எதுவும் ஆகலைங்க. நானும் பயந்துட்டு ஐயோ ஸ்டார்ட் பண்ண மறந்துடுவோமே. சரி தள்ளிட்டு போயிடலாம். சரி அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் வண்டி ஆஃப் பண்ணிட்டு பட்டு ஓடி வந்துட்டேன்னா வண்டியில் பெட்ரோலுக்கு மறந்துட்டேன். பரவாயில்ல தள்ளிட்டு போயிடலாம் இங்கேருந்து. யாருக்கும் எதுவும் ஆகலை.
இல்லை ஆனால் யாருக்கும் எதுவும் வண்டிக்கும் அவ்வளோ அடிப்படலண்ணா. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு மூணாருக்கு கிளம்புறோம். ஸோ நானும் தினேஷ் அண்ணா தான் கிளம்ப போகிறோம். போகிறதுக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்த்துட்டு போகிறோம். ஆனால் எதுவும் ஆகலை, அதான் ஒரு பெரிய விஷயம். நாங்கள் ஓடி வந்தோம், சரி அது ஆயிடுச்சுன்ட்டு. தள்ளிட்டு போகிறது சொல்கிறேன். ஓ, தள்ளிட்டு போகிறது சொல்கிறீங்களா? சில நேரங்கள் கழித்து. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டியை ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து குளிச்சுட்டு அப்புறம் அந்த பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி வச்சுங்க. இதான் நம்மளோட லக்கேஜு, நம்மளோட ஹெல்மெட்டு, க்ளவுஸு, அப்புறம் ஸ்லிங் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஷாக்ஸு, தென் பலகா க்ளவ், தென் இது வந்து ஜாக்கெட் மாதிரி ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ யார் யார் ட்ரிப்புக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் தினேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு வரேன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸான அண்ணா. ஸோ ட்ரிப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தான் போகணும். மூணார் போக போகிறோம். அதுக்கப்புறம் குளுக்குமலை பிளான்லாம் நிறைய வச்சிருக்கோம். பட் போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி போக போகிறோன்னு சொல்லிட்டு. திருப்பி கேரளாக்குள்ள போய் போக போகிறோம். ஸோ பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னன்னா பைக்கில் ஒரு 2 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை போகிறப்போ சொல்கிறேன். அந்த பிரச்சனை என்ன ஆகும் தெரியல. வெடிக்குமா, வெடிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் எனக்கு. ஸோ அது வெடிஞ்சதுன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப நடுரோட்டை நிற்க வேண்டியதான். ஸோ அந்த பிரச்சனை என்னன்னு சொல்ல போகிறேன். மறக்காமல் வந்து பில்லை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற vlog கண்டிப்பாக வந்து வந்துட்டே இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா 4:29ங்க. நான் 11 மணிக்கே கிளம்பலான்னு பார்த்தேன் காலையில். பட் ஃபாக் லைட் மாட்ட போயிருந்தனால இதாகிடுச்சு. இப்போ ஃபாக் லைட் மாட்டிட்டு தான் வந்து போன வரலாம் பார்த்துருப்பீங்க. ஃபாக் லைட் மாட்டிட்டேன். ஃபாக் லைட்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. புது ஃபாக் லைட் மாட்டிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வண்டி எடுத்து பார்க்க இருக்கும் வாங்க. சரி, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஷ்டம். எப்போவுமே நம்ம போடுற தொலை பேண்ட் ட்ரிப்பு போனாலே அதாவது யூஸ் ஆகும். தென் உள்ளே ஒரு டிஷர்ட் மாதிரி மேலே ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்கேன். ரைடிங் ஜாக்கெட் இருக்குது. பட் அது வந்து தினேஷன் நான் குத்துலான் இருக்கேன். அவர் சேஃப்டியாக பின்னாடி உட்காந்து வரட்டும், ஏன்னா அவருக்கு வந்து சேஃப்டி வேணும்னு சொல்கிறதுக்காக இது ஜாக்கெட் மாதிரி மாற்றிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டைட்டான பேண்ட் தாங்க, கொஞ்சம் திக்கான பேண்ட் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் வண்டி எடுக்க போகிறோம். வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிப்போம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த ரைடிங் ஷூலாம் எடுத்து. ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லைங்க. ட்ரிப் எங்கேயும் போகல, ரொம்ப தூசியை கிடக்குது. நாத்தடிக்குதான்னு பார்த்தேன், நாத்தடிக்கல. சரி, கரெக்டாக நல்லா தான் இருக்குது. இருங்க, உள்ளே தான் இருக்க போகுது. கரப்பாம்பூச்சி ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி ஷூ போடும்போது தான் பள்ளி ஒருத்தர் வராரு வெளில. அண்ணே நான் இருக்கேன் அப்படின்ட்டு. நல்ல வேலை முன்னாடியே கொஞ்சம் பார்த்தேன், இல்லைன்னா போட்டு கடி வாங்கியிருப்பாது. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பெட்ரோல் அடிக்கணும், பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடணும். மொபைல் மாட்டிட்டேன். இந்த மிரர்ஸும் பெருசும் மாட்டிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா டபுள்ஸில் போகிறோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாராவது வராங்களான்னு கூட தெரியாது. சின்ன வயசுலேயே தெரியும். பட் பின்னாடி உட்காந்தனால கொஞ்சம் விசி பார்த்தேன். ஏன்னா இப்போ திரும்பி பார்க்க முடியாது, பின்னாடி ஒரு பர்சன் இருப்பாங்க, அதனால் திரும்பி பார்க்க முடியாதனால இது மாட்டிட்டேன். பக்காவாக கிளம்பிட்டேங்க. பண்ணி பாருங்களேன், 4:46 ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நானும் தினேஷனை தான் போகிறோம். நான் உங்களுக்கு ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோங்க. பக்காண்ணா உட்காருங்க. மேஜரான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் தான். இந்த டயர் மட்டும் எனக்கு எதுவும் பண்ணாமல் நல்லபடியாக போயிட்டு வந்துச்சுன்னா ஓகே. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேராக திருச்சிக்கு தான் வண்டியோட போகிறோம். எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. வண்டியை ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். தினேஷ் அண்ணாவும் பக்காவாக கிளம்பிட்டாருங்க. தினேஷ் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு என் கூட ட்ரிப்பு வராரு. இது வரைக்கும் வந்ததில்லை அவர் என் கூட. ஸோ அவரை ஃபஸ்ட் டைம் நான் கூட்டு போகிறேன். அதுவும் பத்திரமா கூட்டு வரணும். நாங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி வினோதமாக போகிறோம். ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் மாட்டிட்டு வினோதமாக போகிறோமா, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரைடிங் க்ளவுஸ் வந்து இதில் வச்சுருக்கேன், ஸ்லிங் பேக்கில். இப்போ எடுத்து போட்டுப்பேன். ஸோ இப்போ போகிற இல்லை ஏடிஎம்மில் கொஞ்சம் காசு எடுக்கணுங்க. காசு எடுத்து கிளம்ப போகிறோம். லெஃப்ட்டாக நான் சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினேஷ் அண்ணா வந்து கூச்சப்படுறாரு பேச. ஸோ பேக்கு தாங்க பாருங்கள். இங்கே ஒரு பேக்கு, பின்னாடி ஒரு பேக் வச்சுட்டு இருக்கோம். திருச்சி வரைக்கும் நாங்கள் பேக் இப்படி தான் எடுத்துகிட்டு போனோம். திருச்சிக்கு அப்புறம் போயிட்டு ஸ்ரீராம் ப்ரோ வண்டியில் வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ திருச்சி வந்துட்டா போதும், என்ன வேணால் பண்ணிக்கலான்ட்டாரு. நான் கேட்டேன், அண்ணா கயிறு வேணுமா அப்படின்னு கேட்டேன். கயிறுலாம் வேணாண்டா, நீங்கள் வந்தால் போதும், எல்லாம் இங்கே இருக்கு ரெடியாக பண்டலாக வச்சுருக்கேன், கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினேஷ் நான் பேச கேட்டு சிரிக்கிறாரு. எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்கோம். டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தான் இருந்துச்சு பெட்ரோலு. ஃபாக் லைட் மாட்டிட்டு மாட்டிட்டு வரும்போது மாட்டிட்டு அப்புறம் வண்டி எடுக்கும்போது ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு போட்டிருக்கோம், 205 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். கரெக்டாக 2 லிட்டர் கிட்ட இருக்கும். போகிற வழியில் வந்து டேங்க் ஃபில் பண்ண போகிறேங்க. டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜம்முன்னு கிளம்பிட போகிறோம். ஸோ ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கேஷ் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் எங்கேயும் நிற்க போகிறதில்ல. பெட்ரோல் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் கிடையாது, நான் ஸ்டாப் தான். நான் ஸ்டாப்லாம் ஓட்ட முடியாது, கொஞ்சம் நடுவில் நிப்பாட்டுவோம், டீ குடிச்சு தான் ஓட்டுவோம். ஏன்னா இப்போ நாங்கள் 11 மணிக்குள்ளே ரீச் ஆகிடணும் திருச்சி. வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல.
திருச்சிக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ரீச் ஆனால் ஏதோ சம்திங் நான் ஸ்டாப் பண்ணதுமா போன விளாகில் இருக்கும். வேணா இந்த விளாக் முடிஞ்ச பிறகு போய் பாருங்கள் அந்த விளாகை. இங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செங்கல்பட்டு அந்த சைடு அப்படியே குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு அப்படியே போயிட்டு உளுந்தூர்பேட்டு கனெக்ட் ஆகி உளுந்தூர்பேட்டு டோல்லேருந்து அப்படியே நம்ம திருச்சிராப்பள்ளி போகிறோம். நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன் தெரியுமா? அது என்னன்னா ஃபஸ்ட்டு முதல் விஷயம்னா டயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட். இந்த 2 விஷயம் மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி பயம் புத்திக்கிட்டே இருக்குது. எங்கே என்ன ஆகிடும் செயின் ஸ்ப்ராக்கெட் கூட பிரச்சனை இல்லை, டயர் தான் எங்கேயாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாற்றிட்டு போகலான்னு நினச்சேன், பட் மாற்றுற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை. ட்ரிப்புக்கு மட்டும் தான் பட்ஜெட் வச்சுருக்கேன். மாற்றிட்டு போகணுன்னா செம்ம பட்ஜெட் ஆகுன்றதுக்காக. ஆனால் தினேஷ் நான் மாற்றிக்கோங்கன்னு சொன்னார். வேணாண்ணா இதுலேயே போயிட்டு வந்துடலாம், பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கையில் தான் போகிறேன். தெரியல, பார்த்துக்கலாம். ஏன்னா காட்டில் போயிட்டு நின்ட்டோன்னு வச்சுங்களேன் எதுவுமே இல்லாமல், அதுக்கப்புறம் அவ்வளோதான் தான், யாரும் வந்து காப்பாற்றவும் முடியாது நம்மளை. பார்த்துக்கலாம், கடவுள் இருக்காரு குமார். ஸோ அதனால் வந்து எதுவும் ஆகாது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. வண்டி நம்ம குரூட் வந்து எங்கேயும் கைவிட மாட்டான். மணி பார்த்தீங்கன்னா 5:13 ஆகுது. இப்போ கரெக்டாக நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்கோம். சைதாப்பேட்டிலேருந்து அப்படியே நாங்கள் ஹைவே கனெக்ட் ஆகிடலாமா, இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த பூந்தமல்லி ஹைவே எடுத்துடலான் இருக்குங்க. பூந்தமல்லி போயிட்டு ஹைவே எடுத்தனா கூட சர்ன்னு போயிடுவேன். ஏன்னா நம்ம ஏரியாக்குள்ளே போனோச்சு லேட் ஆகும். யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி போகலான்ட்டு. இதாங்க கத்திப்பாரா பார்த்தீங்களா? இந்த பிரிட்ஜு பார்த்தீங்களான்னா பயங்கரமாக கட்டிட்டாங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்களேன். எப்படி அந்த பாலம் நிற்கிதுன்னு கூட தெரியலங்க, இவ்வளோ பெரிய பாலம். பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து போரூர் ஹைவே போயிடலாங்க. இது எந்திரிச்சு வேலைக்கு ஆகாது இந்த ரோடு வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ போரூர் ஹைவே வழியாக போயிட்டு அப்படியே நம்ம பெருங்குளத்தில் போய் கனெக்ட் ஆகிடலாம். இதே சொன்னால படுத்துட்டு போடா அப்படின்ற. சரி, அவர் எனக்கு கம்ஃபர்டபுளான ஆளுங்க. ஸோ அதனால் அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அதனால் வந்து நான் எப்படி ஓட்டுவேன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே. சீனாட்டோட பட்டம் தான் டிஸ்கோலே சீனை சுக்குறான் நம்ம டேங்க்கு ஃபுல்லு பண்ண போகிறோம் இந்த பெட்ரோல் பங்க்கில். அக்கா டேங்க் ஃபுல்க்கா, நார்மல் டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். எவ்வளோ வரும்னு தெரியலையே. போதும்க்கா. பில்லு மட்டும்க்கா ரைஸ் 1479 2 லிட்டர்ஸ் இருந்துச்சுங்க. அப்போ வந்து எவ்வளோ பிடிக்குது? 1015 லிட்டர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டேங்க்கு. எல்லா நேரமும் நான் டீம் ஃபில் பண்ணும்போது என்னடா அது 15 லிட்டர் மேலே இருக்குது 15 லிட்டர் மேலே இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். காற்று மட்டும் அடிச்சுப்போம். சாரி, நான் அடிக்கடி இறக்குறேன், அடிக்கடி இறங்க சொல்கிறேன். என்ன இதில் என் லேப்டாப் லோடு தான் அதிகமாக இருக்குது. டயர் எவ்வளோ அழுக்காக இருக்குது வேறு பாருங்களேன். சரி, ஸோ ஃபுல் டேங்க் ஃபுல்லு பண்ணியாச்சுங்க. டேங்க் ஃபுல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. எப்பவுமே 500 காமிக்கும், ஏன் தெரியல கொஞ்சம் கம்மியாக காமிக்குது. காற்றும் பார்த்தீங்கன்னா பின்னாடி சுத்தமாக காற்று இல்லை, 28 26 தான் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு 40 அடிச்சுக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் ஒரு 30 அடித்தார். சுத்தமாக சேஞ்சும் இல்லையா, அதனால சொல்லிட்டேன் நான் நெக்ஸ்ட் டைம் தான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் நான். ஆனால் இந்த ஏரியா நான் வருவேன் எப்பவுமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். வண்டி அண்ணா வந்து கொஞ்சம் ஓட்ட நல்லா தான் இருக்குது. எதுவும் ஒரு குறையும் தெரில எனக்கு. அலாயிர மாதிரி இல்லை முக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணி தானே கிளம்புறோம். டயர் மட்டும் தான் பிரச்சனை, டயர் எதுவும் பண்ண முடியாது. ஐயோ சரியான டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டோமே. ஐயோ இங்கே ஒரு 250 போகுது. எந்த ஏரியா? ஒரு கேரளா ப்ரோ. கேரளாவா? ஐயோ நாங்கள் ஹைவே போய் கனெக்ட் ஆகலான்னு பார்த்தா இங்கேயே நம்மளை வந்து ஹைவே மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா நிற்க வச்சிச்சு எங்களை. செம்ம டிராஃபிக்காக இருக்கு. ஹைவே கனெக்ட் ஆகிற வரைக்கும் காண்டாதாங்க இருக்கும் எங்களுக்கு. வழி விடுங்க. இங்கே எதுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? ஓ ஸ்டாப் பண்ணிட்டாரா? ஸோ 100 போனால் தான் நான் ஊருக்கு போய் சீக்கிரம் சேர முடியும். 60-70 ஓட்டினேன்னா ஊட்டிட்டு தான் போவேன். நான் நாளைக்கு தான் போயிடுவேன். நாளைக்கு மீன்ஸ் 12 மணிக்கு மேலே போவேன் அப்படி சொல்கிறேன். ஃபாக் லைட் மாட்டிட்டேன். ஸோ தான் ஃபாக் லைட் சுவிட்சு. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. நைட்டில் தான் தெரியும் மாட்டினது. ஓகே வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ எல்லா இடத்துலையும் டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:39 இங்கேயே ஆகிடுச்சு.
வெயிலும் இறங்கிருச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருப்பாருங்கள, 324 கிலோமீட்டர், 6 மணி நேரம் 3 நிமிஷம் நாங்கள் போகிறதுக்கு. க்ளவுஸ்லாம் நான் மாட்டிக்கிட்டேன், ஹைவே கனெக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ பாருங்கள், அப்படி ரைட் எடுத்து அப்படியே நம்ம வந்து ஹைவே கனெக்ட் ஆக போகிறோம். ஸோ இப்போ ஒரு வழியாக ஹைவே கிட்ட ரீச் ஆகிட்டோங்க, காலியாக இருக்குது கொஞ்சம். ஆனால் இப்போ போயிட்டு நாங்கள் யூட்டன் அடிக்கணும், அதான் பெரிய பிரச்சனையே. யூட்டன் அடிச்சா தான் இந்த ஹைவேல நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ போகிறது நம்ம ராங் ரூட் ஹைவே இல்லை, இது வேறு வழி, நம்ம போகிறது அந்த வழி. ஸோ அது போய் யூட்டன் அடிச்சு தான் நம்ம அப்படி போகணும். அவங்க 6 மணி ஆயிடுச்சு, போன வாட்டி கிளம்புன மாதிரி ஆயிடுச்சு டைமு. நானும் ஏதோ பண்ணி கிளம்பணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. சரி, ஐயோ ஃப்ளைஓவர் போயிடுச்சே, கர்மம், பேசிட்டே மாட்டேங்க. சரி, இப்படி நேரம் பண்ண வரோம், கிருஷ்ணகிரி, நெல்லூர், விஜயவாடாவா, அந்த பக்கம் நான் போவேன் நாமே.